வாஜ்பாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரஸ் சென்சார்ஷிப் ஆக்ட் இருந்தது. புரட்சி தலைவர் பாடின பாட்டு தான் ஞாபகம் வரும். தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படி சொல்லுவாரு. அது மாதிரி பூணூல் நடந்தா தெரிஞ்சே பண்ணாங்கன்னா கோயங்கா விட்டு வைக்க மாட்டார். இந்திரா காந்தியால அவர் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை பேர் ஜெயிலுக்கு சென்றாங்க, எத்தனை பேர் அதனால சிறையில் வாழினாங்க. இந்தியாவின் கருப்பு நாட்கள் என்று கருதப்படும் அந்த ஒரு காலகட்டம் அது. அதாவது சூரியனே அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யம் எங்களுது அப்படின்னு வெள்ளக்காரன் சொன்னதுக்கு அதுக்கு இவர் சொன்னாராம், சூரியன் கூட உங்களை இருட்டாயிடுச்சுன்னா சூரியன் கூட நம்ப மாட்டான், அவனை கூட திருடிடுவீங்களா நீங்க, அப்படிப்பட்ட திருடனுங்களா நீங்க அப்படின்னு அர்த்தம். அது உண்மையா சொல்றதுக்கு பயந்து போயிட்டு என்னென்ன உருட்டு இருக்கோ உலகத்துல எல்லா உருட்டும் சொல்லுவான். இந்த என்ஜிஓக்களோட வேலை வந்து அந்நிய கைக்கூலிகளாக இருப்பதா இல்ல மக்கள் மேம்பாட்டுக்காக வேலை செய்வதா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இன்னைக்கு என்ன சார் ரொம்ப முக்கியமான நாளா என்ன? அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் மற்றும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்ன நாள் இன்னைக்கு? ஜூன் 25ங்கிறது எமர்ஜென்சி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள் சார், மறந்துட்டீங்களா? ஓ, 1975 கொண்டு வந்த விஷயமா சார் அது இன்னைக்கு? அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். இந்தியாவின் 2வது சுதந்திர போராக கருதப்பட்ட நாள், இந்தியாவின் கருப்பு தினம், ஜனநாயகத்தின் கருப்பு தினம் என்று கருதப்படும் நாள். என்ன சார் அந்த அளவுக்கு வர்ஸ்டா என்ன சார் நடந்தது? எல்லாருமே அந்த அளவுக்கு பிளாக் டே அப்படி இப்படின்ற அளவுக்கு விவரிக்கிற அளவுக்கு. நான் பார்க்கல, நீங்க பார்க்கல. ஏன்னா ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் பார்ன் இன் 80s நினைக்கிறேன். நீங்க எப்படி? நான் 80s, நீங்க 90s கிட் சார். நான் 80s, early 80s முதல் கட்டத்திலே பிறந்துட்டேன் நானு. இந்தியா உலக கோப்பை ஜெயிப்பதற்கு முன்னாடி ஒரு வருடம் முன்னாடி பிறந்தேன். கிரிக்கெட். ஸோ நான் பார்க்கல, பட் ஆனா கேள்விப்பட்டிருக்கேன், புக்குகளை படிச்சிருக்கேன். எமர்ஜென்சி உதாரணத்துக்கு அத்வானி எழுதின மை கண்ட்ரி மை லைஃப்ல அவரு எப்படி அவதிப்பட்டார் ஜெயில அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் லீடர்ஸ், குறிப்பிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவரோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன். லல்லு பிரசாத் யாதவ், இன்னைக்கு அவர் எவ்வளவு மாறி போயிருந்தாலும் அவரும் அந்த காலகட்டத்துல எமர்ஜென்சி போராளி தான். முலாயம் சிங் யாதவ் எமர்ஜென்சி போராளி தான். இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்கட்சியில வந்து பெருவாரியான தலைவர்கள் வந்து காங்கிரஸோட கையோடு கைகோர்த்து நிற்கிறார்களோ, ஒரு காலத்தில் நின்றார்களோ, மிசாவில் சிறை சென்று வந்தேன் என்று அவர்களே புகழாரம் சூட்டி கொண்டார்களோ, அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் எமர்ஜென்சியால் அவதிப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டனர். அதில் ஒரு சிலர் கருதப்பட்டனர், பல பேர் நிஜமாவே எமர்ஜென்சியால் அவதிப்பட்டனர். இன்ஃபேக்ட் திரு காமராஜர் கூட அந்த எமர்ஜென்சியை வந்து அதனால் அவர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த டைமுக்கு அவர் ஸ்தாபன காங்கிரஸோட தலைவராக தான் இருந்தார் அவர். ஸோ எமர்ஜென்சி அவர் வந்து இந்திய ஜனநாயகத்தின் மீது தொடுத்த போராகத்தான் அவர் கருதினார். அந்த எமர்ஜென்சியில வந்து தாடி வச்சுக்கிட்டு டர்பன் வச்சுக்கிட்டு ஒரு சீக்கியர் மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு வேலை பார்த்த ஒரு நபர் தான் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்று அழைக்கப்படும் இந்திய பிரதமர். யுஎஸ் அண்டர் கிரவுண்ட். வாஜ்பாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அத்வானி, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பிரஸ் சென்சார்ஷிப் ஆக்ட் இருந்தது. எங்க தாத்தா வாங்கி வச்சிருந்த பேப்பர் வந்து எங்க அம்மா பத்திரமா வச்சிருந்தாங்க. அப்கோர்ஸ் போயிடுச்சு காலப்போக்கில். அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து நிஜமான இந்தியன் எக்ஸ்பிரஸா இருந்தது. சந்து பொந்து பேப்பர் மாதிரி எல்லாம் இல்ல. அது ஒழுங்கான பேப்பர், தேசத்துக்கான ஒரு பேப்பரா, ஜனநாயகத்துக்கான ஒரு பேப்பரா ராம்நாத் கோயங்கா நடத்திட்டு இருந்தார். அது புரட்சி தலைவர் பாடின பாட்டு தான் ஞாபகம் வரும். தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படி சொல்லுவாரு. அது மாதிரி தப்புன்னு நடந்தா தெரிஞ்சே பண்ணாங்கன்னா கோயங்கா விட்டு வைக்க மாட்டார். அவரோட பேப்பர் வந்து சென்சார்ஷிப் ஆக்ட்ல வந்து எல்லாம் ஒயிட் பேஜா வந்தது. மொத்த பேப்பரும் ஒயிட் பேஜ். சென்சார்ட் அப்படின்ட்டு. அப்ப எந்த நியூஸும் இல்ல பேப்பர்ல. அப்படியே பிரசுரிச்சார் பேப்பர். அதை வாங்கி வச்சிருந்தாங்க. மேல இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாத்திரம் இருக்கும், கீழே ஃபுல்லா பிளாங்கா இருக்கும். ஷோ என்ன பண்ணாரு, அவர் ஒரு அரசியல் மேதை இல்ல, அரசியல் அதாவது ஒரு ஜெர்னலிசத்துக்கும் ஒரு அரசியல் அந்த நுண்ணறிவும், வரக்கூடிய இதை வந்து முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய நுண்ணறிவு ஷோக்கு இருந்தது. இல்லைன்னா ஜனதா நகர் காலனின்னு ஒரு 87ல வந்த சீரியல், 86 87, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த சீரியல் தூர்தர்ஷன்ல வரும், வெட்னஸ்டேவே நோ போடுவாங்க. இப்போ அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யூடியூப்ல. அதுல வந்து இவரோட மனைவி வந்து பிரசிடென்ட் தேர்தலில் நிற்பாங்க.
அங்க இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் தேர்தல்ல, அந்த காலனி, ஜனதா நகர் காலனி, அதுல பிரசிடென்ட் தேர்தல்ல நிப்பாங்க. ஒரு சின்ன பையன் பால் விளையாடிட்டு இருப்பான். அவங்கள பார்த்து, அந்த பையனை பார்த்து வணக்கம் போட்டுக்கோ அப்படின்னுவான். இவனுக்கே நான் வணக்கம் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. தெரியாத ஒரு இதுவா இருக்கிறியே, போட்டுக்கோ, அப்பதான் அவங்க அப்பா அம்மா ஓட்டு வரும், இவனை தாஜா பண்ணா அங்க ஓட்டு விடும், போடு அப்படின்னுவோம். வணக்கம் தம்பி அப்படின்னுவாங்க. அப்பா ஓட்டு. வணக்கம் தம்பி, அம்மா ஓட்டு. கண்ணா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பாரு. தாத்தா பாட்டி கூட. அப்ப இன்னும் 2 சேர்த்து வணக்கம் போடு. நடந்ததா? நடந்தது சார். எப்போ 87ல சொன்னாரு. 40 வருஷம் முன்னாடி சொன்னது எப்ப நடக்குது பாருங்க. சோ அவர் என்ன பண்ணாரு, படங்களை விமர்சிக்கிற மாதிரி படத்துக்கு வந்து விமர்சனம் எழுதுவார் அவர். பழைய படங்களுக்கு, அது புது படங்களுக்கு இல்ல. மந்திரி குமாரின் படம் பேர் போட்டு அதுல ஃபுல்லா அரசியல் எழுதி வைப்பாரு. திருடாதேன் படம் பேர் போட்டு அதுல ஃபுல்லா அரசியல் எழுதி வைப்பாரு. சவாலே சமாளின் படம் பேரை போட்டு அதுல ஃபுல்லா அரசியல். இது மாதிரி அவர் ஒவ்வொரு பேர்லயும் படம் பேரை போட்டு விட்டு அந்த படத்தை பத்தி அவர் வந்து கிரிட்டிக், பிலிம் கிரிட்டிக் மாதிரி மாறிட்டேன்னு சொல்லிட்டு அந்த புக்கே வந்து பிலிம் கிரிட்டிக்னு சொல்ற மாதிரி அவர் வரையறைப்படுத்தி வர்ணனைப்படுத்தி முழுமையா அரசியலை எழுதினாரு. இந்திரா காந்தியால அவர் ஒன்னும் பண்ண முடியல. எத்தனை பேர் ஜெயிலுக்கு சென்றாங்க, எத்தனை பேர் அதனால சிறையில் வாழினாங்க. இந்தியாவின் கருப்பு நாட்கள் என்று கருதப்படும் அந்த ஒரு காலகட்டம் அது. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த சிவப்பு புக்கு தூக்கிட்டு ஜனநாயகத்துக்காக நாங்க போராடுறோம், இந்த கான்ஸ்டிடியூஷனுக்காக போராடுறோம் சொல்றாங்களோ, முதல் படுகொலை ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நடந்ததே அவர்கள் கையால் என்பதை மறந்து விடுகிறார்கள் கன்வீனியன்ட்டா. ஒரு தனி ஒருவரின் தேவைக்காகவும் ஒரு தனி ஒருவரின் அரசியல் ஆதாயத்துக்காகவும் இந்திய ஜனநாயகத்தை அன்று குழியில் தள்ளினார்கள். மக்கள் இது போன்ற செயல்களை ஏற்க மாட்டார்கள் என்று 77ல் வந்த தேர்தல் முடிவுகள் உலகத்துக்கு அறிவித்தன, புறக்கணிச்சாங்க. சோ அந்த எமர்ஜென்சி என்ற அந்த ஒரு வார்த்தை கேட்கும் போதே சில கட்சிகளுக்கு அவர்கள் கோபம் அடைவது இயல்பு. சில பேர் சொல்லுவாங்க, ட்ரெயின் நேரத்துக்கு ரன் ஆச்சு, பேங்க் சர்வீஸ் ஒழுங்கா நடந்துச்சு, துப்பாக்கி முனையிலோ இல்ல அழுத்தத்தின் காரணமாகவோ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த முடியும் என்றால் அப்போ வீட்டுக்கு வீடு போலீஸ்காரன் தான் இருக்கணும், இல்ல ராணுவத்துக்காரன் துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கணும். அது ஆற கதையா? இந்தியா மாதிரி நாட்டுல ஒழுக்கம் எல்லா இடத்துல இருந்தும் வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தா ஒழுக்கம் வரணும்னா சமூகத்துல சிலர் மாத்திரம் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், சிலர் மாத்திரம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், பலர் வந்து அதை கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அது சரிப்பட்டு வராது. போர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன், அதாவது கருத்தடை ஆபரேஷன் நடத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில். துர்க்மேன் கேட் இன்சிடென்ட்னு சொல்லி எடுத்துக்கோ. அப்கோர்ஸ் அந்த கட்சி, அந்த யார் அதை செய்தார்களோ அது அந்த நபரின் நெருங்கிய சொந்தங்களே பிற்காலத்தில் பாஜகவில் சேர்ந்து எம்பிக்கள் ஆனாங்க. அது ஒரு வரலாறு. அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ எமர்ஜென்சில அந்த டிரைவை, அவரே வந்து பாஜகவில் வாஜ்பாய் அரசு இருக்கும்போது மந்திரி ஆனார். ஸோ காயின் ஹஸ் 2 sides. பட் அடிப்படையாக அந்த ஒரு தருணம், அந்த ஜூன் 25 என்ற ஒரு தருணம் இந்தியர்களால், இந்திய ஜனநாயகத்தை போற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஷாக் கொடுக்கறதா கேள்விப்படுறேன் சார். ஏற்கனவே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டாந்ததுனால நிறைய சமுதாயங்கள் கொந்தளிச்சாங்க. இப்போ திடீர்னு ரீசெண்டா இந்த புது நோட்டிபிகேஷன்ஸ்லாம் கொண்டாந்து அதுலயுமே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது போங்கடா அந்த அளவுக்கு வந்து செக் வச்சிருக்காங்களா சார்? என்ன சார் பிரச்சனை அதுல? இந்தியால 37 லட்சம் என்ஜிஓக்கள் இருக்கு. ஆடேப்பா. G20 நாடுகளிலேயே 29% மேற்பட்ட என்ஜிஓக்கள் இந்தியாவில் மட்டும் இயங்குகின்றன. இவ்வளவு என்ஜிஓ இந்தியாவில இயங்குறதுக்கான தேவை என்ன? துருக்கியிலையும் சவுதி அரேபியாலையும் இந்தோனேஷியா, சவுதி அரேபியாலாம் 36,000 என்ஜிஓ என்னவோதான் இருக்கு. டர்க்கியில வந்து 1,05,000. இந்தோனேஷியா உலகிலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு என்று கருதப்படும் இந்தோனேஷியால வந்து அதுலயும் 1,00,000 என்ஜிஓ தான் இருக்கு. ஏன் பிரிட்டன்ல குரூமிங் கேங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பரவலா நியூஸ் பாக்குறாங்க. இங்க வந்தா லவ் ஜிஹாதுன்னு சொல்றாங்க, அங்க நடந்தா அது குரூமிங் கேங்குன்னு. அத லவ் ஜிஹாதுன்னு சொல்றது கூட பயந்துகிட்டு புது பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. வெள்ளக்காரன், அதான் வெள்ளக்காரன். கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு சொல்றது. அதுதான் சத்தியமூர்த்தி காமராஜர் அவரோட இப்போ சத்தியமூர்த்தி பவன் இருக்கு, அவர் பேர்ல தான் பேர் சூட்டப்பட்டது காங்கிரஸோட தலைமையகத்துக்கு. அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, தேசியவாதி. காமராஜருக்கே வந்து அவரு பெரிய ஒரு குரு அந்த ஸ்தானத்துல இருந்தவர். அவர் தான் வந்து அடையாளப்படுத்தினார் காமராஜரை. சத்தியமூர்த்தியின் தொண்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
காமராஜர். அப்பேற்பட்ட சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு வாட்டி வெள்ளக்காரன் சொன்னானா, சன் நெவர் செட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம் ஃபேமஸா, ஈவன் சன் டசன்ட் ட்ரஸ்ட் யூ பீப்புள் இன் த டார்க் அப்படின்ட்டு. அதாவது சூரியனே அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யம் எங்களுது அப்படின்னு வெள்ளக்காரன் சொன்னதுக்கு அதுக்கு இவர் சொன்னாராம், சூரியன் கூட உங்களை இருட்டாயிடுச்சுன்னா சூரியன் கூட நம்ப மாட்டான், அவனை கூட திருடிடுவீங்களா நீங்க, அப்படிப்பட்ட திருடனுங்களா நீங்க அப்படின்னு அர்த்தம் அது. சோ அவன் வந்து இது மாதிரிதான் உண்மையா சொல்றதுக்கு பயந்து போயிட்டு என்னென்ன உருட்டு இருக்கோ உலகத்துல எல்லா உருட்டும் சொல்லுவான், எல்லா பித்தலாட்டமும் ஆடுவான், எல்லா பொய்யும் சொல்லுவான். அவன் வந்து அவன் நாட்டிலேயே 1,85,000 என்ஜிஓக்கு தான் இருக்கு. அப்போ அங்க ஏழைகள் இல்லையா, அங்க இது மாதிரி க்ரூமிங் கேங்ஸ் நடக்கிறது இல்லையா, மத நல்லிணக்கம் தலையோங்கி நிக்குதா, இல்லைன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை பிரதமர்கள் வந்து வந்தார்கள் போனார்கள், சரி என்ன தவறு என்ன, நீ எப்போதும் விளையாடு, அப்பாவி என்பார்கள் தப்பாக எண்ணாதே, என்னவோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பிரிட்டனோட பிரதமர் போஸ்ட். ஆமா சார். கீர் ஸ்டேமர் மெஜாரிட்டி இருந்தும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி ரிஷி சுனக், அதுக்கு முன்னாடி ஹர்லி, அதுக்கு முன்னாடி போரிஸ் ஜான்சன். கடந்த 12 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் இருக்கும்போது பிரிட்டனுக்கு எத்தனை பிரதமர் வந்தாங்கன்னு பாருங்க. கடைசியா யாரு பிரதமர், ஜேம்ஸ் கேமரூனா இல்ல போரிஸ் ஜான்சனா, இப்ப யாரு, டே நாளைக்கு பேப்பரை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கே இங்கி. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பணம் அனுப்புறாங்களாம் என்ஜிஓங்களுக்கு. அடேங்கப்பா, அமெரிக்கால கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் அப்படியே சகோதரத்தோட பின்னி பிணைந்து நாங்கள் எல்லாம் ஒருமித்த நாடை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப க்ளூக்லக்ஸ் கிளான் எதுக்கு வந்தது? இன்னைக்கும் ஐஸ்ன்னு ஒரு அமைப்பு, ட்ரம்பால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், அதுல கருப்பினத்தவர் எத்தனை பேர், மத்த ஸ்பானிஷ் இதை சேர்ந்தவங்க எத்தனை பேர், இதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அங்க பல மாகாணங்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறது அமெரிக்கால. அது உண்மையா பொய்யா? அங்க வந்து எவ்வளவு தெரியுமா இருக்கு? கிட்டத்தட்ட 11.90, சரியா சொல்லணும்னா 15 லட்சம் என்ஜிஓக்கள் கிட்ட இருக்கு. பிரான்ஸ்லயும் அதே மாதிரிதான். பிரான்ஸ்ல பாரிஸ்ல ஃபுட்பால் மேட்ச் ஒழுங்கா நடக்கலன்னா கூட கலவரம் வெடிக்கும். half the Paris lives in slums அப்படின்னுவாங்க. அதுக்குண்டு இந்தியா வந்து எல்லாம் சரியா இருக்குன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு இங்க என்ன வேலை? இங்க வந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டு இங்க கூடங்குளம் அணுமின் நிலையத்தை தொடக்கிறதுக்கு முன்னாடியே இடத்துக்கரையில ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த என்ஜிஓக்களோட வேலை வந்து அந்நிய கைக்கூலிகளாக இருப்பதா இல்ல மக்கள் மேம்பாட்டுக்காக வேலை செய்வதா? என்ஜிஓனா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவர்களுக்கென்று வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வேலைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சோஷியல் வெல்ஃபேர், மக்கள் மேம்பாடு, சமூக மேம்பாடு, அது சம்பந்தப்பட்ட அவங்க வேலை பார்க்கலாம். மதம் சார்ந்த கல்வி, உணவு வழங்குவது, வெல்னஸ், மெடிடேஷன் சென்டர்ஸ் ஓபன் பண்றது, அதை பண்ணலாம், தப்பு இல்லை. அடுத்து ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், தொழில் சார்ந்த இது கொடுக்கறது, இது பண்ணலாம். ஸோ 3 இடங்கள்ல அதை வரையறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோசியல், எக்கனாமிக், எஜுகேஷனல், கல்ச்சரல் அண்ட் ரிலிஜியஸ். சோசியல்னா சமூகம் நல்லிணக்கத்துக்காகவும் சமூக தேவைக்காகவும் நீங்க என்ஜிஓக்கள் தொடங்கலாம். எக்கனாமிக், பொருளாதார மேம்பாட்டுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து தொடங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துறதுக்கு. உதாரணத்துக்கு அம்மா உணவகம்னு ஒரு சிறந்த ஒரு திட்டம் இருந்தது ஒரு டைம்ல. அதுல விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான் கொடுத்தாங்க, அதுவும் என்ஜிஓக்கள் கட்டுப்பாட்டுல. இன்னைக்கும் ஆந்திரால வந்து அண்ணா உணவகமா அங்க செயல்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து போன ஆட்சி இருக்கும்போது போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில கூட விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான் அந்த இது கான்ட்ராக்ட் வந்து கடைசியில கொடுக்கப்பட்டது. அது வெளியில வேற யாருக்கோ போற இருந்த கான்ட்ராக்டை வந்து அன்றிருந்த சில அதிகாரிகள் ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்க இருக்கிற கேன்டீன் வந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதை அவங்க செயல்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு அந்த பெண்களே அந்த கேன்டீன் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல நோக்கம். நம் சமுதாயத்துக்கு நாம வந்து சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே அவங்களும் முன்னுக்கு வருவாங்க. அப்கோர்ஸ் அதை வந்து அரசு எதிர்த்தது அதெல்லாம் அப்புறம் அது பழைய கதை, அது எதிர்க்காம இருந்தாதான் அதிசயம். ரெண்டாவது எஜுகேஷனல் பர்பஸ். பல இடங்கள்ல இப்போ எஜுகேஷனல் சொசைட்டிஸ், எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ரன் பண்றாங்க. தொண்டு நிறுவனங்களா தான் அது தொடங்கப்படுகிறது. அவங்க கல்வி
திட்டத்தையும் கல்வியையும் வந்து பிலாந்திரபி பேசிஸ்ல எஜுகேஷனை வந்து ஒரு சொசைட்டியை அவங்க ரன் பண்ணுன்றது ஒரு குறிக்கோள். ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஃபீஸை வாங்கிட்டு எஜுகேஷன் கொடுக்கணும். சமூகத்துக்கு வந்து அது ஒரு மக்கள் மேம்பாட்டுக்கு உறுதுணையா இருக்கும். நான் என் கண்கூட பார்த்திருக்கிற சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னைக்கு நான் பார்க்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ், விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு தரமான ஃபீஸா இருக்குன்னா அவங்க ஏசி ரூம் எல்லாம் கட்டி வச்சு கலர் கலரா பல்ப் எல்லாம் போட்டு கிளாஸ் ரூமுக்கு எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் அவங்க பண்ணல. ஒரு ப்ராப்பர் ஒரு சிபிஎஸ்இ எஜுகேஷனை கொடுக்குறாங்க வித் நாமினல். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீஸை தான் அவங்க கலெக்ட் பண்றாங்க. அது மாதிரியான சில விஷயங்கள் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, என்ஜிஓ. அது பல இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்கு. அது மற்ற மதங்களை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதை பை த வே இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம், இது மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட போன அரசு இருக்கும்போது மாடிக்கு மாடி கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபா வசூல் பண்ணாங்க. யாரோ ஒரு புண்ணியம் வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா 4 கிளாஸ் ரூம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபா கொடுன்னு அப்படின்னா, அப்போ அந்த பணத்தை யாருக்கிட்ட இருந்து வசூல் பண்ணும்? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஆனா இந்த அரசு வந்தப்புறம், அதாவது தமிழக அரசு வந்தப்புறம் இப்ப இருக்கிற முதல்வரின் கீழே அத கைவிடப்பட்டுள்ளது. அது மாதிரி வசூல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தவறை யார் செய்தாலும் சுட்டி காட்டுவோம், நல்லதை யார் செய்தாலும் அதை பாராட்டுவோம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு குடிமகனுக்கு அழகு. நான் இந்திய பிரஜை. ஆக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கல்ச்சரல் அசோசியேஷன்ஸ். அங்க இருக்கக்கூடிய மண் சார்ந்த கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கு அதற்கான என்ஜிஓக்கள் நீங்க அமைக்கலாம். கடைசியா ரிலீஜியஸ் என்ஜிஓஸ் என்பது லங்கர், அதாவது கிச்சன்ஸ், காமன் கிச்சன்ஸ், அங்க உணவு வழங்குவதற்கு, தங்கும் விடுதி வழங்குவதற்கு, மெடிடேஷன் சென்டர்ஸ் இது கொடுக்கலாம். ஆனா இதன் பேர்ல நீங்க வந்து மதமாற்றம் செய்வதற்கு சாரி, நாட் பாசிபிள். என்ஜிஓன்னு வச்சுக்கிட்டு ஒரு செமினரி காலேஜ்னு வச்சுக்கிட்டு டிகிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான டிகிரிகள் கொடுக்குற சில என்ஜிஓக்களும் உண்டு. இப்ப பெங்களூர்ல த டிமோத்தி இனிஷியேட்டிவ்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று நடந்திருக்கு. அதை பிடிச்சிருக்காங்க. அது வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வந்த போலி டெபிட் கார்டுகள் மூலம் 24-25 வருடத்துக்கு 44 கோடியும் 25-26 வருடத்துக்கு, அதாவது நிதியாண்டுக்கு 92.5 முதல் 95 கோடியும் காசு வந்திருக்கு. இது ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்டவரும் பழங்குடியினரையும் மதம் மாற்றுவதற்கான ஒரு தொகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கண்டுபிடிச்சு பெங்களூர்ல அதுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய அரசு யார் அரசு என்று தெரியும். அவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா அப்ப முகாந்திரம் இல்லாம பதிவு பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு புரியும். இப்போ என்ஜிஓக்கள் என்ன வேலை பார்க்கறதுன்னு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தால், எங்கெல்லாம் நக்சல்கள் வந்து 130க்கும் மேற்பட்ட ஒரு மாவட்டங்கள்ல நக்சலிசம் வந்து தலை ஓங்கிய காலம் உண்டு. அன்னைக்கு இருந்த பிரதமரே ஒத்துக்கிட்டது, திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒத்துக்கிட்டது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை நக்சலிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஆனா அதற்கு தீர்வு மாத்திரம் அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு இருந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில்லயே பல நக்சல் தொடர்புடையவர்கள் அங்க இருந்தாங்க. சோ அவர் கைகளும் அன்று கட்டி போட்டிருந்தன. அவரை இன்னைக்கு வரைக்கும் அவரு கிரிட்டிசிசம்னு சொல்றதுக்கு இதுதான், கையால் ஆகாத பிரதமர் என்று அவரை மக்கள் வந்து சாடுவது அதுதான். பட் அவர் இன்டென்ஷன் வந்து ஒருவேளை அதை கட்டுப்படுத்த நினைச்சிருந்தா கூட முடியலையோ என்னவோ தெரியல. சோ அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த என்ஜிஓக்களோட செயல்பாடுகள் 2010 வரை அரசாங்கம் வந்து அன்னைக்கு ஓம் பிரகாஷ் ஜெய்ஸ்வால் நினைக்கிறேன் ஹோம் மினிஸ்டரோட பேரு, அவங்க பீரியட்ல எடுத்துட்டு வந்தாங்க. பி சிதம்பரம் பீரியட்ல அப்ப இருக்காரு காங்கிரஸ் தலைவர், அவர் வந்து அப்போ ஹோம் மினிஸ்டர். அப்ப வந்து இது வரையறைப்படுத்தப்பட்டது.
ஆனால் மத மாற்றத்தை வந்து தடுக்கும் விதத்துல அதுல ஏதோ ஒரு இது கொடுக்கல, லூப்போல் கொடுத்து வச்சிருந்தாங்க. இதனால ஜக்கீர் நாயக் போன்றவர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் அது லாபமாக இருந்தது, இன்க்ளூடிங் நக்சல் அமைப்புகள். நக்சல்கள் எங்கெல்லாம் வந்து ஊடுருவி எங்கெல்லாம் எந்த மாவட்டங்கள் எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்களோ அங்கெல்லாம் சர்ச்சோட மத மாற்றம் தங்கு தடையற்று நடந்துட்டு இருந்தது. ஸோ மாவோயிஸ்டுக்கும் சர்ச்சுக்கும் இருந்த லிங்க் நான் சொல்லுங்க, இது நீங்க யூடியூப்லயோ இல்ல இதுலயோ ஓப்பன் சோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நீங்க கூகுள்ல தட்டினாலே போட்டாலே நக்சல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தி ரோல் ஆஃப் சர்ச் அப்படின்னு போட்டாலே வந்துருது, கதறிட்டு வருது. ஸோ நான் கற்பனை பண்ணி எல்லாம் சொல்லல. ஸோ அந்த மாதிரி நக்சல் அமைப்புகள் இருந்த சத்தீஸ்கர் மாநிலம், ஜார்க்கண்ட் மாநிலம், இந்த மாநிலங்கள்ல வந்து பல பழங்குடியின மக்களை வந்து குறிவைத்து மத மாற்றத்துக்கு இந்த என்ஜிஓக்கள் வேலை செய்தன. இப்பொழுது அந்த என்ஜிஓக்கள் வந்து என்ன பர்பஸ் ஸ்டார்ட் ஆறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லணும். சொல்றது மட்டும் இல்ல, எந்த இடத்துல அவங்க வேலை செய்ய போறாங்கன்ட்டு அவங்களோட இடத்த பூகோள ரீதியில வரையறைப்படுத்தணும். ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் தேர் ஒர்க். ரெண்டாவது, தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு அவங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அந்த ஒர்க்குக்கு மேல. அதுக்கப்புறம் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும். அவர்களோட வேலை வந்து அதுக்கு கரெக்டா இருக்கா, அந்த வேலைக்காகத்தான் அவங்க வந்து அந்த என்ஜிஓ நடத்திட்டு இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா இல்லை என்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ரூல் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்றேன். பழைய என்ஜிஓக்கள் இயங்கிட்டு இருக்கிற என்ஜிஓக்களுக்கு ஃபார்ம் 6F நினைக்கிறேன், புது ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எந்த வேலையில பண்ணிட்டு இருக்காங்களோ 105 டிஃபரெண்ட், அதாவது 105 தலைப்புகள் கீழ் இந்த என்ஜிஓக்கள் வரையறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 105 தலைப்புகள் கீழ் தான் நீங்க என்ஜிஓ நடத்த முடியும். நீ நினைச்சதுக்கெல்லாம் என்ஜிஓ வைக்க முடியாது. இதுல வந்து ஹை ஃபைனும் போடலாம் கவர்மெண்ட். Foreign fund unapproved, using foreign funds for unapproved purpose or in unapproved areas. நீங்க ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டு இன்னொரு ஏரியால போய் அந்த பணத்தை யூஸ் பண்ணாலோ, எந்த பர்பஸ் எடுத்துக்கிட்டு அந்த பர்பஸ் இல்லாம வேற பர்பஸ் யூஸ் பண்ணாலோ, இல்ல நீங்க என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த என்ஜிஓ இன்னொருத்தருக்கு கைமாத்தினாலோ, அதுக்கு வந்து as well as exceeding 20% limit of அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். 100 ரூபா வருதுன்னா 20 ரூபா தான் உங்களோட தேவைக்கு, உங்களோட ஆபீஸ் வேலைக்கு, உங்க ஆபீஸ்ல இருக்க வேலையாளர்கள் தேவைக்கு, உங்க சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணணும். 10% மக்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு 90% நீங்க ஆட்டையா போடக்கூடாது. அது மாதிரி குஜராத்ல சில இன்சிடென்ட் நடந்தது. டீஸ்டா செட்டில்வார்டுன்ற ஒரு குஜராத் வயலன்ஸ்ல அவங்க மேல பெரிய குற்றச்சாட்டை இது சம்பந்தப்பட்டு தான் சுமத்தப்பட்டது. சோ அப்படி பண்ணாலோ triggers a penalty of 30% of diverted amount or 1 lakh whichever is higher. நீங்க அப்படி பண்ணிருந்தா 20%க்கு மேல நீங்க யூஸ் பண்ணிருந்தா நீங்க அந்த பணத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாயில வந்து நீங்க குறிப்பிட்ட சதவீதத்தோட அதிகமா வந்து நீங்க டைவர்ட் பண்ணிருக்கீங்க உங்க சொந்த பர்பஸ்க்கு. இல்ல நீங்க அந்த ஏரியால வந்து நீங்க சொன்ன ஏரியா தவிர்த்து, உதாரணத்துக்கு நான் காமன் கிச்சன் நடத்துறேன், உணவு வழங்குவது, பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்னோட திட்டம், மதிய உணவு இல்ல காலை உணவு வழங்குவது என்னோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்களுக்கு புத்தகம் வழங்குவது நாங்க வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வச்சு, ஆனா புத்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா அதுல மத்த மத போதகத்தையும் சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அப்ரூவ்ட், இட் இஸ் அன்அப்ரூவ்ட். அது கல்வி திட்டத்துல ஒரு பகுதி இல்லை. அப்ப என்ன உண்டானா அதுக்கு 30% பெனால்டி. உங்க ட்ரஸ்டியே கூட கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு தனியா ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்பஸ் ஃபண்டோட உட்பட அந்த ட்ரஸ்டுக்கு இருக்கிற பணத்தை உட்பட அந்த அமைப்பு, கவர்மெண்டோட அமைப்பு வந்து அதை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால பாதிக்கப்பட போறது கிட்டத்தட்ட 22,000 இருந்து 25,000 கோடி ரூபாய் வரைக்கும் இதனால் பாதிக்கப்படும். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வரலாம். ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த என்ஜிஓக்களின் எண்ணிக்கை 37 லட்சம். சரிங்களா? இதெல்லாம் இப்படி இருக்க இதுல இன்னொரு சட்டம், ஒரு ஷரத்து இருக்கு. அந்த ஷரத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ஜிஓ நடத்துனீங்கன்னா என்ஜிஓல யாரெல்லாம் மெம்பரா இருக்கக்கூடாதுன்னு வரையறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாடு சேர்ந்தவர்கள், வெளிநாட்டவர்கள் இதுல மெம்பரா இருக்க முடியாது. ஒருவேளை இந்தியரா இருந்தா
வெளிநாட்டுல இருந்து ஒர்க் பண்ணி இங்க பணத்தை அனுப்பி அவர் என்ஜிஓ நடத்துறாங்க, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனா அவர் வெளிநாட்டவரா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்க உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், உங்க வெப்சைட் எல்லாம் ஓபன்ல வைக்கணும். அதுல மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் போட்டு இதுல எல்லாரும் இவங்க எல்லாம் மெம்பர்னு சொல்லிட்டு இது அதுல லிஸ்ட் கொடுக்கணும். அவங்களோட பேக்ரவுண்ட கொடுக்கணும். யாருன்னா அவங்க மெம்பர் ஆயிடக்கூடாது. அவங்க ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்றவங்க இன்னொரு என்ஜிஓல ஒர்க் பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். ஆனா அதுல கொடுத்துருக்கிற டேட்டாவும் இதுல கொடுத்துருக்கிற டேட்டாவும் ஒரே டேட்டாவா இருக்கணும். அவங்க இருக்காங்கன்னா அதுல இருக்காங்கன்னா இதுலயும் அவங்க வந்து டேட்டாவை டிஸ்க்ளோஷர் பண்ணணும். அதாவது வெளிப்படையா சொல்லி ஆகணும், மறைக்க கூடாது. அதே மாதிரி என்ஜிஓக்கள் மூலமாக பொலிட்டிக்கல் கண்டென்ட் நான் எந்த போராட்டத்தை நடத்த போறேன், இந்த கட்சிக்கு எதிராக நான் வந்து ஆள் திரட்ட போறேன், இந்த வேலைகளை என்ஜிஓ பண்ணக்கூடாது. வாய்ப்பில்லை ராஜா. சோ அவுட் சோர்சிங் ஆஃப் அஜிடேஷன்ஸ், அரசுக்கு எதிரான போராட்டங்களை இனிமேல் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது, என்ஜிஓக்கள் மூலமாக போராட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படின்றது இதுல ஒரு குறிக்கோளா இருக்கு. ஏன்னா இந்த என்ஜிஓ சர்க்கியூட் வந்த அப்புறம் போராட்டங்களை அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விதிமுறை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே போல இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஜியோகிராபிக்கல் லிமிட்ஸ், இது இல்லாம என்ஜிஓஸோட ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் உயர்த்த போறாங்க. முன்ன மாதிரி ஏதோ ஒரு நாமினல் அமௌண்ட் கட்டினா பத்தாது, ஆடிட்டிங் ஸ்ட்ரிக்ட் ஆக்க போறாங்க. இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து அமலுக்கு வந்தா இது நக்சல்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், பூந்தி மனுஷன், இவங்க எல்லாம் வந்து இவங்களோட வேலைகள் வந்து தங்கு தடையற்று நடந்துட்டு இருக்கிற வேலைகள் தடைபடும். ஒரு காலகட்டத்துல மாத்திரம்தான் இவங்க ஆக்டிவேட் ஆவாங்க, மற்ற காலத்துல இவங்க டார்மன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. வால்கனம் மாதிரி எரிமலை எப்போ வெடிக்கும், ஒரு குறிப்பிட்ட கட்சி இருக்கும் போது வெடிக்காது அப்படின்ற ஒரு சிந்தனை கொண்ட நபர்கள் அரசியல் கண்ணோட்டத்துடன் அரசியல் தேவைகளுக்காக என்ஜிஓ நடத்துறவங்க வந்து இப்பொழுது அடையாளம் காட்டப்படுவார்கள்.